இல்லை நாங்கள் முதல்லயே ஒரு விஷயம் சொல்கிறேன். தயவு செஞ்சு படிச்சுட்டு வந்து பேசுங்க. இல்லை அரைகுறையாக தான் பேசுவேன்னு சொன்னால் அதுக்கான விளைவு நீங்கள் மக்கள் மன்றத்தில் கேட்டு தான் ஆகணும். ஒன்று. ரெண்டாவது ஒரு விஷயத்தை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். இந்த ஆளுநர் ஏதாவது ஒரு இடத்துல நியாயமாக தன்னுடைய பதவிக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தாரா? முதல்ல ஒரு விஷயம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் ஒரு உரை வாசிக்க சொல்கிறாங்க. அந்த உரையிலிருந்து பெரியார் பேர் எடுப்பார், அம்பேத்கர் பேர் எடுப்பார், காமராஜர் பேர் எடுப்பார், அண்ணா பேர் எடுப்பார், தலைவர் கலைஞருடைய பேர் எடுப்பார். நாங்கள் ஏன்னு கேட்கக்கூடாது அவரை அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இல்ல அதுக்கு ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் சின்ன தெளிவு இதுல மட்டும் தமிழக அரசு சட்டம் ஒழுங்கு சிறப்போடு சீரோடு இருக்கு அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் வரும்போது அது எப்படி நான் படிக்க முடியும் அப்படிங்கிறார்ல அவரு. சில பிரச்சனை சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கும்போது அது எப்படி படிக்க முடியும்? ஒரு ஆளுநருக்கு எந்த இடத்துல உரிமை இருக்கு, அது எங்க பேசணும் அவரு? அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருந்ததுன்னா அது எங்க பேசணும் அங்க பேசுங்க. சரி, சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு நீங்க ஒன்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்கள் கிடையாது. கொஞ்சம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் சரி ஓகே. அதாவது குறைந்தபட்சம் அந்த நாகரிகத்தோடைய ஆளுநர் செயல்பட்டு இருக்கணும். அவர் செயல்படவே இல்லை. சமூக நீதி எடுப்பாரு, சமத்துவத்தை எடுப்பாரு, பெண்ணுரிமை எடுப்பாரு. நாங்கள் ஏன்னு கேட்கக்கூடாது. திராவிட மாடல் காலாவதி மாடல்னு சொல்லிட்டு ஒரு அரசியல்வாதி மாதிரி அவர் பேசுவார். நாங்கள் அமைதியாக இருக்கணும்னு அவர் எதிர்பார்த்தாருன்னா இது தமிழ்நாட்டில் முடியாது. அடுத்தது தமிழ்நாடுன்ற பேர் அவர் இஷ்டத்துக்கு தமிழ்நாடு மாற்றுவார். அதையும் நாங்கள் கேட்கக்கூடாதா? கஷ்டப்பட்டு உருவாக்கின பேரை நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு மாற்றுவீங்களா? அதுக்கு அடுத்தது தமிழ்நாடுடைய அரசு லட்சணியத்தை நீங்கள் மாற்றுவீங்க, சிம்பலை உங்கள் இஷ்டத்துக்கு மாற்றுறதுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? எந்த அதிகாரத்தில் எந்த அரசியலமைப்பு சட்டத்தில் உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்துருக்கு? கொஞ்சம் உங்களால் சொல்ல முடியுமா உங்கள் டேர்ன் வரும்போது? ரெண்டாவது, திருக்குறள் பேச மாட்டார், வள்ளலாரை பேச மாட்டார், காரல் மார்க்ஸ் பேச மாட்டார். அவருக்கு என்னென்னலாம் வாயில் வருதோ எல்லாத்தையும் பேசுவார். இந்த பூமி புண்ணிய பூமி, ரிஷிகளாலும் முனிவர்களாலும் கட்டமைக்கப்பட்டதுன்னு பேசுவார், உருவாக்கப்பட்டது பேசுவார். நாங்கள் உட்காந்து கேட்கணுமா? அதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. இது அந்த மாதிரியான மாநிலம் இல்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். உச்ச நீதிமன்றம் இன்னைக்கும் சொல்லியிருக்கு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு தான் முழு அதிகாரம் இருக்கு. ஒரு இடத்துல 2 பவர் சென்டர் இருக்கிறத அனுமதிக்க முடியாதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கு. ஆமா.